பட்டியலின மக்கள் மீது தாக்குதல். இதுதான் விடியா திமுக ஆட்சியா? கொந்தளிக்கும் மக்கள். தெக்கப்பட்டி கவுன்சிலர் மணிகண்டன் இவங்க வீடு பூந்து அடிக்கிறாங்க சார். இதை பறையன்றனால அவங்க அடிக்கிறாங்களா? கள்ள வீடு அவங்க பெரிய ஆளுங்கன்றனால இவங்க எதுவும் கேட்க முடியாதுன்னு அடிக்கிறாங்களா சார்? எதுக்கு சார் வீடு பூந்து அடிக்கிறாங்க? வீடு பூந்து அடிச்சுட்டு இப்ப என் மாமனாரத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க. எந்த தப்பு பண்ணாத அவரையே உள்ள வச்சிருக்காங்க. இன்னும் மணிகண்டனையும் மனோகரனையும் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? அப்ப அவங்களோட காசை வாங்கிட்டு இது பண்றாங்களா? என்ன சார் நடக்குது வேலூர் காவல் நிலையத்துல? என்ன நடக்குது? எனக்கு நியாயம் கிடைச்சாகணும். என் புருஷங்க பாடுபட்டு கிடக்குறேன். மாமனாரத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஜாலியா திரியறாங்களா அடிச்சு போட்டுட்டு? ஏன் நம்ம ஆளுகளுக்கு கேட்க மாட்டாங்களா? அவங்க பறையன கேவலமா? போலீஸ் அந்த காசு வாங்கிட்டு சப்போர்ட் பண்றாங்களா உங்களுக்கு? எனக்கு நியாயம் கிடைக்கணும். இப்ப அவங்க 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும். என் புருஷனை எப்படி அடிச்சாங்களோ அதே மாதிரி அவங்களை அடிக்கணும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். போலீஸ் உள்ள வந்தாங்க. போலீஸ் மாமா மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உள்ள ஏன் உள்ள நுழைகிறாரு போலீஸ்? சேலை கட்டிக்கிட்டு இருக்கிறத ஏன் உள்ள நுழைகிறாரு போலீஸ்? அது சட்டம் இருக்கா உள்ள நுழையலான்னு? ஒரு பொண்ணு சாரி கட்டிக்கிட்டு எதுக்கு உள்ள நுழைகிறாரு? தப்புன்னு தெரியாது அந்த போலீஸ்க்கு. நியாயம் கிடைக்கணும். அவர் ஏன் உள்ள நுழைஞ்சாரு? எந்த பெர்மிஷன் இல்லாம ஏன் உள்ள நுழைஞ்சாரு? ஏன் என் மாமனாரை கைது பண்ணாங்க? அவங்க 2 பேர்த்தையும் ஏன் விட்டாங்க? மணிகண்டனை கவுன்சிலர் ஏன் விட்டாங்க? அவங்க காசு பணம் நிறைய வச்சிருக்காங்கன்னு விட்டுட்டாங்களா? இன்னைக்கே அவங்களை அரெஸ்ட் பண்ணி எனக்கு நியாயம் கிடைச்சாகணும் சார். போராட்டத்தை கைவிட என்பதால் முட்டவாடியை தப்ப விடுவதா? திமுக என்பதால் குற்றவாளியை தப்ப விடுவதா? கேடு வெக்கக்கேடு மானக்கேடு தமிழ்நாடு காவல்துறைக்கு மானக்கேடு ஸ்டாலின் அரசுக்கு வெக்கக்கேடு வெக்கமில்லையா? குற்றம் செய்த கவுன்சிலரை கைது